ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும், அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. சொந்தக்காரராக இப்போவே மாறிக்குங்க நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே. மேலும் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 9 கொடையவன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். இது நன்மைகள் அதிகமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். மேலும் 2ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு, சந்திரன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு பணம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நண்பர்களே. உங்களால் இன்னைக்கு புதிதாக வீடு வாங்க முடியும். புதிதாக வீடு மட்டுமல்ல, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிருது நண்பர்களே. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் கண்டிப்பாக போக்கிக் கொண்டு மன தெளிவை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே இன்று தினம் நீங்கள் அதற்கு சிறப்பான நல்ல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நண்பர்களே. குழப்பங்களை நீக்குவதற்கு நீங்கள் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். நன்மைகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கும். உங்கள் காரியங்களை சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிதானமாக செயல்படணுங்க. நிதானித்து செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். மேலும் முயற்சிகள் நீங்கள் செய்துக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தரும். எனவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய விஷயங்களை. அலுவலக பணிகளில் சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இந்த தினம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து போகலாம். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கூட இன்னைக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைதி நண்பர்களே. நிதானித்து செயல்படுங்கள் நண்பர்களே. நண்பர்கள் கூட இருக்கும்போது இல்லை உங்கள் நெருங்கிய உறவினர்கள் யார் கூட இருக்கும்போதும் சரி, நெருங்கிய நண்பர்களுடன் இருக்கும்போதும் சரி, நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப காலமாக உங்கள் உடம்புல சில நோய்கள் வருத்திட்டு இருக்கு, ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் வீட்டு சூழ்நிலையில் சாதகமான நல்ல மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனம் குறைந்த காதலர் அற்புதமான ஒரு இனிமையான பரிசினை உங்களுக்கு அளிப்பார் நண்பர்களே. உங்களது மனம் குறைந்த காதலர் கொடுக்கக்கூடிய பரிசு இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் அதிகமான ஆனந்தத்தையும் நல்ல ரொமான்டிக் உணர்வுகளையும் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. பெண்டிங்காக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியும். எனவே பெண்டிங்கான வேலைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இப்பொழுது உங்களுக்கு அமைதுங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்க இளம் தம்பதியருக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதுவும் இரட்டை குழந்தைகள் பிறகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது. எனவே உங்களுக்கு உங்களது இல்லத்தில் புது வரவு கூடக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை உட்காந்து பேசலாம் நண்பர்களே. அதற்கு உகந்த ஒரு நாளுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினரோட உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எனவே இந்த தினம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறுவதற்கு நீங்கள் உட்காந்து பேசுவது நல்லது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாளுங்க இன்று தினம். அதற்கு சின்ன சின்ன குடும்ப உறுப்பினர்களுடைய வார்த்தைகள் உங்களை தொந்தரவு செய்தாலும் நீங்கள் அதில் கணக்கில் எடுத்துக்காமல் பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில சந்தோஷமான செலவுகள், அதாவது புதுசாக உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்குவது அல்லது சுபகாரியங்கள் ஏதாவது நடத்துறதுக்காக செலவுகளை அட்வான்ஸ் கொடுக்கறது போன்றவற்றை நீங்கள் செய்கிறது போன்றெல்லாம் இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க. ஸோ சந்தோஷமாக செலவு செய்வீங்க. சுப விரயங்கள் ஏற்படும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களது கருத்துக்களை
கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலையில் தான் அலுவலக பணியில் இருக்கிறது. நீங்கள் மதிப்போடு நடந்துக்குவீங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளுங்க. வியாபாரிகளுக்கு கூட இன்னைக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் வந்து மாற்றம் செய்யலாமா, எந்த வேலையை யார்கிட்ட கொடுக்கறது, அல்லது டிபார்ட்மெண்ட்டை எந்த வேலையில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஊழியர்கள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றினா வேலை நடக்குமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இன்று தினம் நல்ல வாய்ப்புகள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்களது இல்லத்தில் வந்து திருமணங்கள் நடத்த முடியும். சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஏற்பாடுகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் செய்யலாம். அதற்கு உகந்த ஒரு நாளுக்கு இன்று தினம், அதனால் சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம், புதிய எபிசோடு என்னிலிருந்து தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அது உங்களுக்கு இனிமையாக அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகள், திருமண வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் திருமண வாழ்க்கையில் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான முயற்சிகளை, அதற்கான திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாம். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்றைய தினம் அதிகமான மன சந்தோஷத்தை பெறுவதற்கு புதிய பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. அது சுப செலவுகளாக அமைங்கிறதுனால சந்தோஷமாக செலவு செய்து புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அல்லது ஆடை ஆபரணம் வாங்குறது, அல்லது குடும்பத்துக்காக சுபகாரியங்களுக்காக செலவு செய்கிறது போன்றவற்றை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது. கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். கெத்தான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் பயன்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7, 7ஆம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனம் தொடர்பான பண நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மனத்தெளிவு உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பொருளாதார நெருக்கடி குறையும். பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள். மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த விதமான நல்ல மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே மாற்றங்கள் நிறைந்த நாளுங்க. அதுக்கு நீங்கள் முயற்சிகள் செய்தால் போதுமானது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், முன்னேற்றகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் மனதளவில் வந்து குழப்பங்களை நீக்கிக் கொண்டு புதுசாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். முன்னேற்றம் கூடக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. டெக்னிக்கலான சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அலுவலக பணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கெத்து காட்ட முடியும். உங்கள் கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே இன்னைக்கு புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இது அற்புதமான ஒரு நாள்க. நிதானித்து செயல்படுங்கள். அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் போதும். நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் புரிந்து செயல்படுவீங்க. கூட இருக்கக்கூடிய நபர்களை பற்றி கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நிதானித்து செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.